அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 27/9/2023 முதல் உச்சம் பெறும் புதனின் காலமாக இந்த தருணம் அமைகிறது. எனவே மாற இருக்கும் வாழ்க்கையாக பல விஷயங்கள் அமைய போகின்றன. அலட்சியம் வேண்டாம். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியும் சூரியனும் மற்றும் புதனும் இணைந்து 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம் இருக்கிறது. அலட்சியமாக சில நேரங்களை தவறவிட்டால் பின்னர் இந்த தருணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகுங்க. உடல்நல ஆரோக்கியம் நன்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன். ராசியின் அதிபதியான செவ்வாய், சூரியன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கை முறையில் மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது, முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் 27/9/2023 முதல் பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க. துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. கன்னி ராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நட்பு கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பாவ சேர்க்கையினால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். ஆனால் பாவஸ் கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும்போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவேதான் புதனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும். தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்மராசியான 1ஆம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு புதன் கெட்டால் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது
என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது மனித உறவுகள்ல இளைய சகோதரி, தாய் மாமன், காதலன் காதலி, சிறிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புத்திக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாதுங்க. வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, மீடியா, கம்ப்யூட்டர், செய்தித்தாள், பேச்சுத்திறன், போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக இருக்கும் போது இந்த துறைகளில் மிக பெரிய அளவில் சாதிப்பதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவரது ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் துரிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. சில மாதங்களாக பல தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பம் போன்ற அனைத்துமே விலகும். பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்களில் சிக்கி தவித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து மிக சிறந்த மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகளில் இருப்பதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை திட்டமிடக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது சூரியனும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் தங்களுடைய பெயரில் புதிதாக சொத்துக்கள் அல்லது பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விதமான சிக்கல்கள் நிச்சயமாக குறைந்து வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.